எப்படி சால்வ் பண்றது? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எப்படி சால்வ் பண்றது? அப்படிங்கிற ஒரு ஐடியா. அவன் என்ன சொல்றான்னா, டைரக்ட்டா நீங்க அப்படி பண்றதுக்கு லெட் x ஈக்குவல் டு ரூட் சி. அப்ப என்னாச்சு? c ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல அப்ளை பண்ண சொல்றோம். இங்க அப்ளை பண்ண சொல்றோம். அப்ப அப்ளை பண்ண என்ன நடக்குது சொல்லுங்க. அப்ப ரூட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. கரெக்டாமா? அப்ப ரூட் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3. இது என்ன டவுட் இருக்குதாப்பா? இந்த டேம் தூக்கி இங்க எழுதிக்கங்க. ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். சரியாப்பா? இப்போ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். எனி டவுட் மா அப் டு திஸ் ஸ்டெப்? அது நீங்க அந்த முதல் ஸ்டெப்ல அந்த ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்க்கு மாத்துறீங்களா, அந்த இன்னொன்னு அப்படியே மாத்த முடியாதா? எப்படி சொல்லுங்க, எப்படி மாத்துவீங்க? அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நீங்க எக்ஸ்க்கு மாத்துறீங்க, பிளஸ் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 அப்படியே எக்ஸ் பிளஸ் 1 எழுத முடியாதா? எழுத முடியாது. ஏன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 2ன்னு இருந்ததுன்னா நீ சொன்ன மாதிரி எக்ஸ் பிளஸ் 1ன்னு எழுத முடியாது. ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் ரெண்டு ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? ரெண்டு ஈக்குவல் கிடையாது. எக்ஸாம்பிள், ரூட் 4ஓட வேல்யூ என்ன? ரூட் 4ஓட வேல்யூ 2. இதே பாருங்க, ரூட் 4 பிளஸ் 1 இதனோட வேல்யூ என்ன? நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு கிடைக்குங்கிறீங்க? எக்ஸ் பிளஸ் 1ங்கிறீங்க. அப்ப 2 பிளஸ் 1 வந்து 3, 2 பிளஸ் 0 2 பிளஸ் 0 வந்து 3 2ன்னு ஆகுது. ரெண்டு ஒண்ணுங்களா? ரெண்டு ஒண்ணு இல்ல. இது வந்து ரூட் பையோட வேல்யூ அப்ராக்சிமேட்டா 2 பாயிண்ட் சம்திங். ஓகே, 2.143 என்னமோ சம்திங் வரும். சரிங்களா? அப்ப ரெண்டு நாட் ஈக்குவல். ஓகே, ரெண்டு நாட் ஈக்குவல். நம்ம பொறுமையா தான் சிம்பிளிஃபை பண்ணியோம். சரிங்களா? புரியுதாப்பா? நம்பர் வைஸ் செக் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன கான்செப்ட் நம்பர் வைஸ் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்றேன். அப்ப என்னாச்சு? x ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்ப என்னாச்சு? 9 மைனஸ் 6x பிளஸ் x ஸ்கொயர். இது என்ன டவுட் இருக்குதுன்னு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பண்ணனும் அப்ளை பண்ணுங்க. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் பண்ணா தெரியும் தானே? ஆமா. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 3 and b ஓட வேல்யூ என்ன? x. அப்ளை பண்ணா 3 ஸ்கொயர் 9, 2 into 3 6, 6 into x. ஓகே, b ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர். அதை அப்ளை பண்ணிக்கிறேன். சரியாப்பா? இப்போ ரெண்டு பக்கம் x ஸ்கொயர் இருக்குது. கரெக்டா? ரெண்டு பக்கம் x ஸ்கொயர் இருக்கும்போது ரெண்டு பக்கம். வெரி குட். அப்ப என்னாச்சு? 2 ஈக்குவல் டு 9 மைனஸ் 6x. அப்ப 6x ரொம்ப கொண்டுங்க. 6x ஈக்குவல் டு 9 பிளஸ் 2. 9 மைனஸ் 2வா? ஆமா, 9 மைனஸ் 2. கரெக்டா? 9 2 மைனஸ் 6 or minus 6 equals to minus ஆமா, so x equals to 1. x equal to 7/6. ஆமா, சாரி, 7/6. தட்ஸ் ஆல். அப்ப இதனோட சொல்யூஷன் என்னன்னு கேக்குறோம். நம்ம சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப நமக்கு என்ன ஆகுது? இங்க வந்து நீங்க ரெண்டு ரூட் சிக்கு வந்து 7/6ன்னு அப்ளை பண்ணா எக்ஸாக்ட்டா 3 வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஈக்குவல் எவ்வளவு கிடைக்குறாங்க? எக்ஸாக்ட்டா நமக்கு அப்ராக்சிமேட்டா 3 கிடைக்குங்கிறாங்க. சரியாப்பா? ஸோ இதுதான் இன்டர்மீடியட் ஃபார்முலாவோட நம்ம கான்செப்டோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒரு பேசிக் ஐடியா. இது வரைக்கும் நம்ம பைசெட்டர் மெத்தட் பார்த்தோம். பட் நார்மலாக பார்க்கும்போது நம்ம இந்த கான்செப்டை நம்ம போட்டு